எசமா, அடுத்து என்ன செய்ய வேண்டும்? தண்ணீரை கொட்டி விட்டு போ. சரிங்க எசமா. அம்மா, என்னம்மா இது? பட்டமங்கலத்துக்கே அம்பலக்காரன் நான். ஊரே பெரிய மனிதனாக என்னை மதிக்கிறார்கள். நீ இன்னும் சிறு பிள்ளை போல் சீயக்காய் தேய்த்துக் கொண்டிருக்கிறாய். சரி, தேய்த்து விடுங்கள். நீயா இவ்வளவு நேரம் எனக்கு சீயக்காய் தேய்த்து விட்டாய்? ஆமாம், நானேதான். உங்கள் மாமன் மகள் பஞ்சவர்ணமேதான். நான் தேய்த்து விடாமல் வேறு யார் உங்களுக்கு தேய்த்து விடுவார்கள்? அடியே அறிவு கெட்ட பஞ்சவர்ணம்! கல்யாணமாகாத கன்னிப்பெண், கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல். நான் ஏன் வெட்கப்பட வேண்டும்? கணவனுக்கு மனைவி தேய்த்து விட்டால் அது தவறா? எவனடி உனக்கு கணவன்? நீங்கள்தான். என்னைக்கு இருந்தாலும் உங்களை கட்டிக்க போகிறவள் நான் தானே. உன்னை சொல்லி குற்றமில்லையடி. உன்னை இப்படி செல்லமாக வளர்த்திருக்கிறார் பார் என் மாமா துரைசாமி. அவரைத்தான் சொல்ல வேண்டும். ஒழுங்கு மரியாதையாக இங்கிருந்து போ. போவதா? இன்று உங்களை குளிக்க வைத்து ஆடை ஆபரணங்களை அணியச் செய்து காலை உணவு ஊட்டி விடுவது வரை இன்று நான் தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய போகிறேன். வாருங்கள், உட்காருங்கள். பஞ்சவர்ணம், ஒழுங்காக போய்விடு. இல்லை என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. என்ன செய்வீர்கள்? செய்யுங்கள் பார்க்கலாம். நன்றாய் பெற்றிருக்கிறார் என் மாமா. ஒரு பெண், ஒரு ஆண். இந்த பஞ்சவர்ணம் அரை பைத்தியம், அந்த அறிவழகன் முழு பைத்தியம். மன்னர் களம் காண சென்ற பிறகு ரத்தம் பார்க்க என் வால்முனை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்க, படைகள் நடுவே விளையாட என் கால்கள் பரபரத்துக் கொண்டிருக்க, இதயமெல்லாம் எதிரி நாட்டு மன்னனின் தலையை பந்தாட எண்ணம் கொண்டிருக்கும் போது என்னை போருக்கு வர வேண்டாம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் மன்னா? என்ன அர்த்தம்? நீ போர், நான் இன்று. என்னடா போர்? என்ன இது? நேற்று, இன்று, நாளை போர். ஏனடா இப்படி இழுத்து கொண்டிருக்கிறாய்? நீ சரிப்பட்டு வர மாட்டாய். இப்பொழுது நீ பேச வேண்டிய வசனத்தை நானே சொல்கிறேன். இங்கிருந்து நீ நாட்டை பார்த்துக்கொள், போரை நான் பார்த்துக் கொள்கிறேன். இந்த வசனத்தை இப்படி பேச வேண்டும். புரிகிறதா? சின்னேசமா, நான் இதுவரைக்கும் கூத்தையே பார்த்ததில்லைங்க. எது? கூத்தையே பார்த்ததில்லையா? கூத்து என்றால் என்னவென்று தெரியாத உங்களை வைத்து நான் கூத்து நடத்துகிறேன். இது தானடா பெரிய கூத்து. யாரது அரசரின் அனுமதியின்றி அந்த புறத்திற்குள் நுழைந்தது? நான் தான்டா. வைரமுத்தா, என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கூத்துக்கு ஒத்திகை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இவர்களை வைத்துக் கொண்டா? எனக்கு இவர்கள் தானே கிடைத்தார்கள். உங்களுக்கெல்லாம் வேறு பணியே இல்லையா? சின்ன எசமா தாங்க எங்களை. என்ன சின்ன எசமானா? இவர்தான் எசமா எங்களை சொல்ல சொன்னாரு. மற்றும் ஒரு முறை கூறினால் வாய் இருக்காது. செல்லுங்க. என்ன வைரமுத்தா, இவர்களையும் அனுப்பி விட்டாய். ஏண்டா அறிவழகா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்ற தராதரம் தெரியாதா உனக்கு? தராதரம், உயர்வு தாழ்வு அனைத்தையும் ஒடுக்கி அனைவரும் சமம் என்பதை நிரூபிக்க போகிறேன். அதற்காகத்தான் இந்த கூத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். உன்னுடைய இந்த சமத்துவ உணர்விற்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? சொல். அதற்காக தானே காத்து கொண்டிருக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நமது மாட்டுத் தொழுவத்தில் வேலை செய்கிறானே முனுசாமி, அவனுக்கு ஒரு பெண் இருக்கிறாள். அழகா இருப்பாளா? நீயே பார்க்கத்தானே போகின்றாய். அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிறான். சரி,
அவளை நீ கல்யாணம் செய்து பார். என்ன? அவளை நான் மணப்பதா? அவளின் தராதரம் என்ன, நம் தராதரம் என்ன? அவளின் நிலை என்ன, நம் நிலை என்ன? என்ன உளறுகிறாய்? ஏண்டா இப்பொழுதுதான் ஏற்றத்தாழ்வு பற்றி பக்கம் பக்கமாக வசனம் பேசினாய். அது கூத்தில். நீ என் மனதை மாற்றாதே. கூத்தின் மூலமாக ஏற்ற தாழ்வு அனைத்தையும் ஒழிக்கப் போகிறேன். நீ கூத்து நடத்தினால் ஏற்றத்தாழ்வு அழியாது. பிறகு உன் கூத்தே அழிந்து விடும். வா. டேய், வைரமுத்து. என்னண்ணா இது? நீங்களும் அண்ணியும் இதே ஊரில் இருந்து கொண்டு இந்த தங்கையை எப்போதாவது ஒரு முறைதான் வந்து பார்ப்பீர்களா? நான் வரவில்லை என்றால் என்னம்மா? என் மகன் அறிவழகனும் என் மகள் பஞ்சவர்ணமும் எப்பொழுதும் இங்குதானே இருக்கிறார்கள். அது சரி, பஞ்சவர்ணம் வருவது வல்லத்தரையனை பார்ப்பதற்காக, அறிவழகன் வருவது வைரமுத்தனை பார்ப்பதற்காக. என்னை பார்ப்பதற்காக நீங்களும் அண்ணியும் வரலாம் அல்லவா? ஏன் அண்ணி, நீங்களாவது அண்ணனுக்கு எடுத்துச் சொல்லக்கூடாதா? நான் தான் இந்த வீட்டை விட்டு வெளியில் எங்கும் செல்வதில்லை, அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நீங்களாவது இங்கு வரலாம் அல்லவா? வள்ளியம்மை, உன்னுடைய ஆதங்கம் எனக்கு நன்றாக புரிகிறது. அண்ணன் பக்கத்திலே இருந்தும் அடிக்கடி வந்து நம்மை பார்க்கவில்லையே என்ற விரக்தியில் இப்படி பேசுகிறாய். ஆனால் என்ன செய்வது? சமீப காலமாக இவர் ஊரில் அதிகமாக இருப்பதில்லை. அடிக்கடி வெளியூர் சென்று விடுகிறாரே. என்ன, அண்ணன் அடிக்கடி வெளியூர் சென்று விடுகிறாரா? ஏன்? அது ஒன்றுமில்லை அம்மா. சிறு வணிகம் ஒன்றை துவங்கி இருக்கிறேன். அதன் காரணமாக சில வேளைகளில் வெளியூர் செல்ல நேர்கிறது. என்ன வணிகமா? நீங்களா? எதற்கு? என்னம்மா இப்படி கேட்கிறாய்? நாங்கள் வாழ்வதற்கு வாழ்வாதாரம் என்று ஒன்று வேண்டாமா? இங்கே உங்களுக்கு என்ன குறை? நான் இருக்கும்போது உங்கள் வாழ்வாதாரத்தில் என்ன பிரச்சனை? அப்படியானால் இந்த தங்கையை நீங்கள் வேறு யாரோ என்பது போல்தான் நினைக்கிறீர்கள். அதனால்தான் என்னை விட்டு ஒதுங்கியே இருக்கிறீர்கள் அல்லவா? ஏனம்மா இப்படியெல்லாம் நினைக்கிறாய்? நீ எங்களுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை. எங்களுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறாய். நான் இல்லை என்று சொல்லவில்லை. இருந்தாலும் என்னன்னா இருந்தாலும் என்று இழுக்கிறீர்கள்? இந்த துரைசாமி தன் தங்கையின் நிழலில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று யாரும் ஒரு வார்த்தை சொல்லிவிடக் கூடாதல்லவா? அதனால்தான் எனக்கு தெரிந்த கைவினைப் பொருட்கள் வணிகத்தை நான் தொடங்கி இருக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்களும் எங்களோடு இங்கேயே இருந்து விடுங்கள். நீங்கள் என்ன சாதாரண மனிதரா என்ன? நீங்களும் ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஊருக்கே அம்பலக்காரராக இருந்தவர் தானே? நீ சொல்வது உண்மைதான் அம்மா. இளமைக்கு தெரியாது, முதுமைக்கு முடியாது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அதை அனுபவபூர்வமாக இப்போது நான் உணர்ந்து விட்டேன். இளமையில் நான் செய்த பொறுப்பற்ற செயலால் இப்பொழுது எனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனக்கு துணையாக உன் கணவனையும் இணைத்துக் கொள்ள முயன்றேன். நல்லவேளை உன்னுடைய கடுமையான முயற்சியால் அவன் அதிலிருந்து சுதாரித்துக் கொண்டான். நானோ கண் போன பிறகு சூரிய நமஸ்காரம் செய்கிறேன். அண்ணா, ஒரு மனிதனுக்கு போதாத வேளை வந்து விட்டால் தீயவை அனைத்தும் தானாக தேடி வரும் என்பார்கள். அதேதான் உங்கள் நிலையும். நீங்கள் அதையே நினைத்து வருந்த வேண்டாம். எல்லோரும் இங்கேயே இருந்து விடுங்கள். இல்லை வள்ளியம்மை, நீ எங்களுக்கு எவ்வளவோ உதவிகளை செய்திருக்கிறாய். அதுவே எங்களுக்கு போதும். இதற்கே பல ஜென்மங்களுக்கு நாங்கள் உனக்கு நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்குள் அவருக்கு ஒரு ஆத்ம திருப்தி. வணிகத்தை செய்யட்டுமே. சரி அண்ணி, நீங்களே இந்த அளவிற்கு சொல்லும் பொழுது நான் எப்படி மறுப்பு சொல்ல முடியும்? அண்ணன் விருப்பப்படியே செய்யட்டும். வாருங்கள் மாமா, வாருங்கள் அத்தை. எப்போது வந்தீர்கள்? நலமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்கிறோம் அம்மா. ஆமாம், உன் கணவர் உறங்காப்புலி எங்கே? பார்க்கவே முடியவில்லையே. எங்கே சென்று இருக்கிறார்? என்னை கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? என்னம்மா இப்படி சொல்கிறாய்? உறங்காப்புலி உன்னுடைய கணவர் தானே? அவரை பற்றி உன்னிடம் கேட்காமல் வேறு யாரிடம் கேட்பது? அது ஊரார் பார்வைக்கு. ஆனால் அவரை பொறுத்தவரை நான் அவர் தேவைக்கேற்ப சேவை செய்யும் ஒரு பணிப்பெண், அவ்வளவுதான். அவர் எங்கே போகிறார், எப்பொழுது வருவார் என்பது எதுவும் எனக்கு தெரியாது. அவரும் அதை பற்றி எதுவும் சொல்லுவதுமில்லை, நானும் கேட்பதில்லை. ஆனால் ஒன்று நிச்சயமாக, அவர் செல்லும் விஷயம் நல்ல விஷயமாக இருக்காது என்பது மட்டும் எனக்கு நன்றாக தெரியும். வீரம்மாள், நீ ஏன் உன் கணவரை பற்றி இப்படியெல்லாம் நினைக்கிறாய்? உன் அப்பாவும் என்னை திருமணம் செய்த புதிதில் பொறுப்பற்றவராகத்தான் இருந்தார். என்னுடைய கனிவான அணுகுமுறையால் அவரை என் வழிக்கு கொண்டு வந்தேன். அவ்வளவு ஏன், இதோ உன் மாமாவையே எடுத்துக்கொள். எப்படியோ இருந்தவர் இப்போது எப்படி இருக்கிறார்? அதேபோல் உன் கணவரையும் நீதான் கனிவாக பேசி நல்வழிப்படுத்த வேண்டும். நீதான் உன் வழிக்கு அவரை கொண்டு வர வேண்டும். சரி சரி, என் கணவரை நான் என் வழிக்கு கொண்டு வருவதிருக்கட்டும். எப்பொழுது என் தம்பி வல்லத்தரையனை உங்கள் மகள் பஞ்சவர்ணம் அவள் வழிக்கு கொண்டு வரப் போகிறாள்?
சீக்கிரம் அவர்கள் இருவரையும் சேர்த்து வையுங்கள். பஞ்சவர்ணம் வல்லத்தரையின் மீது எவ்வளவு ஆசை வைத்திருக்கிறாள் தெரியுமா? அவள் ஆசை வைத்திருக்கிறாள் என்பது சரிதான். ஆனால் அதற்கும் ஒரு தராதரம் வேண்டாமா? தகுதி வேண்டாமா? என்ன தகுதி வேண்டும்? என்ன தராதரம் வேண்டும்? பட்டமங்கலத்து அம்பலக்காரருக்கு மாமன் மகள் என்ற தகுதி ஒன்றே எனக்கு போதும். இதை தவிர வேறு எந்த தகுதியும் எனக்கு தேவையில்லை. என்றைக்கிருந்தாலும் நான் தான் இந்த வீட்டிற்கு மருமகள். என்னை தவிர வேறு யாரும் என் மாமாவை மணந்து கொள்ள முடியாது. நானும் விட மாட்டேன். ஏனடி பஞ்சவர்ணம், வல்லத்தரையன் தான் கல்யாணமே வேண்டாம் என்று பிடிவாதமாக இருக்கிறானே, நீ ஏன் அவன் பின்னாலேயே சுற்றி கொண்டிருக்கிறாய்? அவனுக்குத்தான் பெண்களை கண்டாலே பிடிக்கவில்லையே, பிறகு எதற்கு அவனை தொந்தரவு செய்கிறாய்? உனக்கென்ன, நீ இந்த வீட்டிற்கு மருமகளாக வேண்டும், அவ்வளவுதானே? வைரமுத்தனும் உனக்கு அத்தை மகன்தானே, அவனை மணந்து கொண்டு இந்த வீட்டிற்கு மருமகளாகிவிடு. ஐயோ, அந்த முகத்தையா? சிறுவயதில் பார்த்தால் எப்பொழுதும் மூக்கில் ஒழுகிக் கொண்டே இருப்பான். வைரமுத்தானை இப்போது பார்த்தாலும் எனக்கு அந்த முகம்தான் நினைவுக்கு வருகிறது. அந்த முகத்தை எல்லாம் யார் கல்யாணம் செய்து கொள்வார்கள்? இந்த முகத்தை மட்டும் யார் கல்யாணம் செய்து கொள்வார்? அம்மா, கல்யாண விஷயம் என்ன சாதாரண விஷயம் என்று நினைத்து விட்டீர்களா? ஒரு பெண்ணை பார்த்தவுடன் நாம் எதிர்பார்க்கும் அந்த லட்சணம் அவளிடம் இருக்க வேண்டும். அது நம்மை ஈர்க்க வேண்டும். மனதோடு மனம் சேர வேண்டும். விழிகள் இரண்டும் பேச வேண்டும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். இப்படி எல்லாம் எதிர்பார்த்தால் உலகத்தில் ஒருவனுக்கும் கல்யாணம் நடக்காது. நீ எதிர்பார்க்காவிட்டாலும் உனக்கு கல்யாணம் நடக்காது. அதை விட்டு விட்டு சிறு வயதிலிருந்து பார்த்து பார்த்து சலித்து போன இந்த முகத்தை எவனாவது கல்யாணம் செய்து கொள்வானா? பஞ்சவர்ணம், உன்னை நான் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன். நீ என்னடா என்னை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்வது? நான் சொல்கிறேன், உன்னை நான் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன். உன்னை கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவில்லையடா. பஞ்சவர்ணம், யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசிவிட்டாய்? வைரமுத்தன் உன்னை விட வயதில் மூத்தவன். அதையெல்லாம் தாண்டி அவனுக்கு ஒரு சிறப்பு தகுதி இருக்கிறது. என்ன தகுதி? என் நண்பன் என்ற தகுதி. உன் அண்ணன் நான் சொல்கிறேன், வைரமுத்தனிடம் மரியாதையாக பேசு. நீ என்னடா எனக்கு சொல்வது? அண்ணனான உனக்கே நான் மரியாதை தர மாட்டேன். நீ அவனுக்கு மரியாதை கொடுக்க சொல்லி சிபாரிசு செய்கிறாயா? போடா. ஏனடா அறிவழகா, உனக்கு எதற்கு இந்த தேவையில்லாத வேலை? போயும் போயும் பஞ்சவர்ணத்திடமா வாயை கொடுக்கிறாய்? இந்த ஊரே என் மகன் வல்லத்தரையனை கண்டு பயப்படுகிறது. ஆனால் அந்த வல்லத்தரையனோ இதோ இந்த பஞ்சவர்ணத்தை கண்டு பயப்படுகிறான். அத்தை, நீங்களே சொல்லிவிட்டீர்கள் அல்லவா? இனி பாருங்கள், கல்யாணமே வேண்டாம் என்று சொல்லும் உங்கள் மகனை பஞ்சவர்ணத்தை கல்யாணம் செய்து வையம்மா என்று கேட்கும்படி செய்கிறேன். விதி யாரை விட்டது? என்ன அறிவழகன்? சின்னாம்பலம், வண்டி தயாராகிவிட்டது, நீங்கள் புறப்படலாம். வைரமுத்தா, எங்கே புறப்படுகிறாய்? என்ன, நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், பதில் சொல்லாமல் இருக்கிறாய்? கணக்கு பிள்ளை, வைரமுத்தனை எங்கு அனுப்பி வைக்கிறீர்கள்? நான் எங்கும் அனுப்பவில்லை அம்மா, சின்னாம்பலம் தான். கணக்கு பிள்ளை, நீங்களும் ஏன் மௌனமாக நிற்கிறீர்கள்? சொல்லுங்கள். சின்னாம்பலம் பாகனேரிக்கு போக வேண்டும் என்று சொன்னார். என்ன, பாகனேரிக்கா? ஆமாம் அம்மா, அதற்காகத்தான் வண்டியை தயார் செய்து வைக்கும்படி சொன்னார். எதற்காக வேண்டும் என்றார்? அங்கு திருவிழா நடக்கிறதல்லவா, ஒருவேளை அதற்கு போகிறாரோ என்னவோ. சரி, நீங்கள் செல்லுங்கள். உத்தரவு அம்மா. வைரமுத்தா, வல்லத்தரையன் திருவிழாவிற்கு செல்வதற்கு நான் அனுமதி தந்தது அங்குள்ளவர்களிடம் உறவாடுவதற்காக அல்ல, அவர்கள் மீதுள்ள பகையை மேலும் பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அத்தோடு அம்பலக்காரர்கள் மத்தியில் உன் அண்ணனுக்கு அவப்பெயர் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான். ஆனால் இதை காரணமாக கொண்டு நீ பாகனேரிக்கு சென்று பகையை முறிக்க பார்க்கிறாயா? வெள்ளியம்மை, சற்று பொறு. என்ன விஷயம் என்று வைரமுத்தனிடம் பொறுமையாக விசாரிப்போம். அதற்குள் ஏன் அவசரப்படுகிறாய்? வைரமுத்தன் வேறு ஏதேனும் காரணத்துக்காகவும் பாகனேரிக்கு செல்லலாம் அல்லவா? நன்றாக சொல்லுங்கள் மாமா. எதற்கெடுத்தாலும் பாகனேரி என்றாலே கோபப்படுகிறார்கள். அம்மாவும் சரி, அண்ணனும் சரி. ஒன்று பிடிக்கவில்லை என்றால் வேறு எதை பற்றியும் யோசிப்பதே கிடையாது. அம்மா, இப்போது நான் பாகனேரிக்கு போவதே அண்ணனின் மன திருப்திக்காகத்தான். அத்தனை அம்பலக்காரர்களையும் அழைத்து சமபரிவட்டம் கட்ட வேண்டும் என்று பாகனேரி அம்பலக்காரர் நினைக்கிறாரே, அது நல்ல எண்ணம் என்று எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் மாப்பிள்ளை உரகாப்புலி இருக்கிறாரே, அதை அவர் தவறாக நினைக்கிறார். சதி என்று கூறுகிறார். அண்ணனை குழப்புகிறார்.
குழப்புவதுதானே அவர் வேலை. அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்காகத்தான் நான் பாகநெறிக்கு போகிறேன். நான் அங்கு போவது உறவுக்காரனாக அல்ல, ஒற்று வேலையை பார்க்க. அங்கு அந்த பரிவட்ட திருவிழா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கப் போகிறதா என்று ஆராயப் போகிறேன். வள்ளியம்மை, வைரமுத்தன் ஒரு நல்ல விஷயமாகத்தானே போகிறான். அவனுக்கு விடை கொடுத்து அனுப்பு. போய் வா வைரமுத்தா. ஆனால் ஒன்றை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள். எந்த காரணத்தை கொண்டும் எந்த வகையிலும் யாருடனும் உனக்கு எந்த பந்தமும் ஏற்பட்டு விடக்கூடாது. ஜாக்கிரதை. கவலைப்படாதீர்கள் அத்தையே. நம் வைரமுத்தனுடன் இந்த அறிவழகனும் தானே போகிறான். பாகநேரி திருவிழாவில் பந்தம் மட்டுமல்ல, அவர்களால் எந்த பகையும் வராமல் நான் காப்பாற்றுகிறேன். உன் வீட்டை காக்கும் மக்களையே உன்னால் காப்பாற்ற முடியாது. நீ வைரமுத்தனை காப்பாற்ற போகிறாயா? பஞ்சவர்ணம் தங்கையாயிற்றே என்று பார்க்கிறேன். ஒரு முறை கூட நான் வாளை எடுத்ததில்லை. அப்படி வாளை எடுத்தால் வெட்டாமல் வைத்ததில்லை. உரையே இல்லை, இதில் வாளை பற்றி பேசுகிறாயா? அப்பா வைரமுத்தா, தயவு செய்து அறிவழகனை அழைத்துக் கொண்டு போ. ஓரிரு நாட்களாவது நாங்கள் நிம்மதியாக இருப்போம். யாரும் கவலைப்படாதீர்கள். அறிவழகன் என்னுடன் நிச்சயம் வர வேண்டும். வழித்துணைக்கு ஒரு கோமாளி வேண்டும் அல்லவா? என்ன வைரமுத்தா, நீயும் என்னை கோமாளி என்று சொல்லிவிட்டாய். கூத்தில் கோமாளி விடம் தானே போடுகிறாய். கூத்தில் இது வீட்டில் வாடா போகலாம்.